நால்வகை குறுக்கங்கள். ஒவ்வோர் எழுத்தும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கின்றோம். ஐகாரக் குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகாரக் குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகாரக் குறுக்கம். ஔ, வௌ என வௌகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. மகரக் குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வளமந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. போலும் என்னும் சொல்லை பொன்னும் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செயல்களில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகின்றனர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன், இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகரக் குறுக்கம் எனப்படும். ஆயுதக் குறுக்கம். அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் கூட்டல் தீது என்பது முற்றீது எனவும் கள் கூட்டல் தீது என்பது கற்றீது எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுதக் குறுக்கம் எனப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்னும் சொல்லின் ஐகாரக் குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. 1. மகரக் குறுக்கம் இடம்பெறாத சொல். பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஔகாரக் குறுக்கம். கலைச்சொல் அறிவோம். தீவு, ஐலேண்ட். இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஒவ்வாமை, பராபிள். காடு, ஜங்கிள். வனவியல், ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி. திருக்குறள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமைமிகு திருக்குறளை படிப்போம். அழுக்காராமை. ஒழுக்காறக் கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள். ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமையில்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாகக் கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கெடும் வினைக்கப்படும். பொருள். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமையில்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல். பொருள். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது
புறங்கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பொருள்: பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருளுடைமை: அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருள்: அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. வலியார்முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார்மேல் செல்லும் இடத்து. பொருள்: ஒருவர் தம்மைவிட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மைவிட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணிப் பார்த்தல் வேண்டும். வாய்மை: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை எழாத சொலல். பொருள்: வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பொருள்: ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொருள்: உள்ளத்தால் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர். இறைமாட்சி: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தா வகுத்தலும் வல்லது அரசு. பொருள்: பொருள் வரும் வழியை அறிந்தலும் அவ்வழியில் பொருட்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். நூல்வெளி: திருக்குறளைத் தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், செந்நா போதர் போன்ற சிறப்புப் பெயர்களிலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 வகுப்புகளைக் கொண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ.